சாலமோன் என்று ஒருவர் இதை வெறுங்கண்ணால் பார்க்கலாமா, பார்க்க வேண்டுமானால் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு பதிவு உங்களால் போட முடியுமா, அதை சொல்ல முடியுமா அப்படி கேட்டிருந்தார். அவருக்காகவும் எல்லோருக்காகவும் இதை சொல்லுகிறேன். விருச்சிக ராசியை தெளிவாக பார்க்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எல்லா ராசியை விட தெளிவாக தெரிவது விருச்சிக ராசி என்று. 12 ராசிகளையும் 12 மாதமாக இவைகளை பார்க்கலாம். சந்திரன் வரும்போது நீங்கள் வானத்தை பார்த்தால் அதன் அருகில் இருக்கிற கிரகங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற கிரகமாக இருக்கும். மற்றபடி 7 கிரகங்களையும் வெறும் கண்ணால் பார்க்கலாம். பனிரெண்டு ராசிகளையும் வெறும் கண்களால் பார்க்கலாமா? 9 கிரகங்களையும் வெறும் கண்ணால் பார்க்கலாமா? 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். இதை பார்க்க வேண்டுமானால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தில் பார்க்கிற நிழல்கள், அதாவது பூமியின் நிழல் சந்திரனில் படும்போது அது கேதுவாகவும், சந்திரனுடைய மறைப்பு சூரியனில் ஏற்படும் போது இது ராகுவாகவும் பார்க்கலாம். மற்றபடி 7 கிரகங்களையும் வெறும் கண்ணால் பார்க்கலாம். மற்ற 12 ராசிகளையும் வெறும் கண்ணால் பார்க்கலாம். சாலமோன் என்று ஒருவர் இதை வெறுங்கண்ணால் பார்க்கலாமா, பார்க்க வேண்டுமானால் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு பதிவு உங்களால் போட முடியுமா, அதை சொல்ல முடியுமா அப்படி கேட்டிருந்தார். அவருக்காகவும் எல்லோருக்காகவும் இதை சொல்லுகிறேன். இப்பொழுது பங்குனி மாசத்தில் சூரியன் இருக்கிறார். ராசிகளை பார்வையிட தமிழ் மாதங்கள் நன்றாக தெரிய வேண்டும். ராசிகளை பார்க்க தமிழ் மாதங்கள் தெரிய வேண்டும். சூரியன் இருக்கிற ராசியே மாதங்களாக கணக்கிடப்படுகிறது. இந்த தமிழ் மாதங்களே 12 ராசியாக கணக்கிடப்படுகிறது. இப்பொழுது பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் இருப்பார். மீன ராசியில் இருக்கும்போது இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது மீன ராசியும் அஸ்தமனம் ஆகும். அதாவது மேற்கு மறையும். இந்த மேற்கு மறையும் நேரத்தில் கிழக்கே பார்த்தால் கன்னி ராசி உதயமாகும். ஒரு சூரியன் மேற்கு எந்த மாதத்தில் மறைகிறதோ அதற்கு 7வது இருப்பது அதன் எதிரே இருக்கிற ராசி ஆகும். இந்த ராசியை ஒரு மலையின் மீதோ அல்லது கடற்கரையிலோ நின்று நீங்கள் பார்த்தால் பூமியின் மேல் ஒரு பெண் அப்படியே நிற்பது போல், ஒரு கன்னி பெண் நிற்பது போல் உங்களுக்கு தெரியும். அந்த நட்சத்திரங்களை சுற்றிலும் ஒரு கோடு வரைந்தால் அது ஒரு பெண் உருவத்தில் இருக்கும். எப்படி என்றால் பூமியின் மேல் அந்த பெண் நிற்பது போல் இருக்கும். நிற்பது அதனுடைய காலாகும். அதன் தலை வரும்போது 30 டிகிரி ஆக மாறிவிடும். இது கன்னி ராசியாக இருக்கும். அடுத்தது மாதம் வருது. இந்த பங்குனிக்கு அடுத்தது சித்திரை மாதம் வரும். சித்திரை மாதம் மாலை மேலையிலே நீங்கள் கிழக்கில் பார்த்தால் ஒரு மனிதர் ஒரு தராசை பிடித்து கொண்டு நிற்பது போல் பூமியின் மேல் இந்த கீழ் மட்டத்தில் நீங்கள் பார்த்தால், இந்த பூமி மட்டத்தில் அடிவானத்தில் பார்த்தால் இது தெரியும். ஒரு மனிதன் ஒரு தராசை பிடித்து கொண்டு அப்படியே நிற்பான். இது நாள் ஒன்று போக போக அது கீழே போய் 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 அது முங்கிவிடும். அடுத்தது விருச்சிக ராசி உதயமாகிவிடும். விருச்சிக ராசியை தெளிவாக பார்க்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எல்லா ராசியை விட தெளிவாக தெரிவது விருச்சிக ராசி என்று. இது வைகாசி மாதம், அதாவது ரிஷப ராசி. அந்த மாதத்தில் சூரிய அஸ்தமன நேரத்தில் உதயமாகிற ராசி இந்த விருச்சிக ராசியாக இருக்கும். இதே போல மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது, மிதுனம் என்பது ஆனி மாதம். ஆனி மாதம் மாலை நேரத்தில் இது தெரியும். ஒரு புறம் ஒரு குதிரையில் ஒரு மனிதன் ஒரு வில்லை பிடித்து கொண்டு நிற்பது போல் பூமியின் மேல் ஒரு குதிரை நிற்கும்.
அந்த குதிரையின் மேல் ஒருவர் இருப்பார். அவர் ஒரு வில்லை பிடித்து கொண்டிருப்பது போல் ஒரு ராசி தெரியும். இது தனுசு ராசி ஆகும். அதாவது மார்கழி மாதம் ஆகும். அது மார்கழி, அது தனுசு. சூரியன் அஸ்தமாகிறது ஆனி மாதம், அது மிதன ராசி. இதே போல கடக ராசியில் சந்திரன் வரும்போது, ஆடி மாதத்தில் வரும்போது மகர ராசி உதயமாகும். மகரம் என்றால் மீன். மீனும் அதன் தலை மான் தலையுமாக இருக்கும். உடலெல்லாம் மீனும் அதனுடைய தலை ஒரு மானின் தலையாக இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இந்த ராசி இருக்கும். அடுத்தது சிம்ம ராசி. ஆவணி மாதத்தில் சூரியன் அஸ்தமாகும் போது கும்ப ராசி தெரியும். ஒரு மனிதன் ஒரு குடத்தை பிடித்து கொண்டு அந்த அப்படி நிற்பது போல் ஒரு காட்சி தெரியும். இது ஆவணி மாதம். அடுத்தது கன்னி ராசியான புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் 2 மீன்கள் வலப்புறமும் இடதுபுறமுமாக போகிறது போல் வானத்தில் ஒரு தோற்றம் தெரியும். இப்படி 12 ராசிகளுக்கும் தெரியும். துலாம் ராசியில் சூரியன் வரும்போது, அதாவது துலாம் மாதம் என்பது ஐப்பசி மாதமாகும். ஐப்பசி மாதத்தில் கிழக்கே பூமியின் மேல் ஒரு ஆடு நிற்பது போலும் அது தோற்றமாக இருக்கும். அது விருச்சிக ராசியில் சூரியன் வரும்போது அது கார்த்திகை மாதமாக இருக்கிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் இங்கிருந்து கிழக்க பார்த்தால் அங்கே ஒரு மாடு பூமியின் மேல் நிற்பது போல் ஒரு தோற்றம் தெரியும். அடுத்தது தனுசு ராசியில் இருக்கும்போது கிழக்கே பார்த்தால் 2 மனிதர்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், கையில் ஒரு வீணையை வைத்து கொண்டு ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருப்பது போல ஒரு காட்சி தெரியும். இது மிதுன ராசியாக இருக்கிறது. மகர ராசியில் சூரியன் இருக்கும்போது, தை மாதத்தில் சூரியன் இருக்கும்போது அதன் கிழக்கு பகுதியில் பார்த்தால் கடலின் மேல் ஒரு நண்டு, ஒரு பாறையின் மேல் ஒரு நண்டு வந்து அது இப்படி எட்டி பார்த்தது போல் நிற்கும். இது கடக ராசியாக இருக்கிறது. கும்பராசியில் சூரியன் இருக்கும்போது, மாசி மாதத்தில் இருக்கும்போது கிழக்கே பார்த்தால் இதே போல் சிம்ம ராசி தெரியும். சிம்மம் ஒரு சிங்கம் பூமியின் மேல் தன் வாலை சுருட்டி கொண்டு நிற்பது போல் அது தோற்றமளிக்கும். இப்படி 12 ராசிகளையும் 12 மாதமாக இவைகளை பார்க்கலாம். இதே போல கிரகங்களையும் பார்க்கலாம். சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் வரும்போது பஞ்சாங்கத்தில் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் அதில் சூரியனோ அல்லது செவ்வாயோ சனியோ வியாழனோ புதனோ சுக்கிரனோ அந்த ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார். அந்த நட்சத்திரத்தின் அருகில் சந்திரன் வரும்போது நீங்கள் வானத்தை பார்த்தால் அதன் அருகில் இருக்கிற கிரகங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற கிரகமாக இருக்கும். உதாரணமாக இப்பொழுது மிதுன ராசியில் குரு இருக்கிறார், புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். சந்திரன் ஆனவர் அதுக்கு முந்திய திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது அதன் பக்கத்தில் ஒரு கிரகம் ஒளி அதிகமாக வீசிக்கொண்டிருக்கும். இது குருவாக இருக்கிறது. இதே போல ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இருக்கிற கிரகத்தை கேலண்டரில் பார்த்தால் தெரியும். இந்த ராசியில் இந்த கிரகம் இருக்கிறது, இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் சந்திரன் அதன் அருகில் வரும்போது, ஒவ்வொரு ராசிக்குள்ளும் வரும், அதன் அருகில் வரும்போது சந்திரனுக்கு அருகில் அந்த கிரகம் இருக்கும். அந்த கிரகம் நேர் கண்ணால் பார்க்கலாம், இதுதான் அந்த கிரகம். அவரவர் தனியாகவும் பார்க்கலாம், தெரிந்த ஒருவர் மூலமாக இதுதானா என்று உறுதிப்படுத்தியும் கொள்ளலாம். இப்படி கிரகங்களை நேர்கண்ணாலும் பார்க்கலாம், ராசிகளை நேர்கண்ணாகவும் பார்க்கலாம். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது, வானத்தில் இருக்கிற தோற்றங்கள் எப்படி இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ராசி சக்கரத்தை பார்க்கும்போது மொத்தத்தில் 360 டிகிரி சுற்று வட்டத்தில் இருக்கும்போது அதை அரைவட்டமாக பிரிக்க வேண்டும். அரைவட்டம் பூமிக்கு கீழ் போய்விடும். அதில் தெற்கிலிருந்து 45 டிகிரி, வடக்கிலிருந்து 45 டிகிரியை கழித்துவிட்டு நடுமையத்தில் ஒரு 90 டிகிரியில் தான் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். ராசி சக்கரம் இந்த 90 டிகிரியில் தான் சுற்றும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 90 டிகிரியில் இது சுற்றி கொண்டிருக்கிற சக்கரம் ராசி சக்கரமாக இருக்கிறது. பூமியை
2 குச்சியில் எடுத்து இப்படி போட்டுவிட்டால் இந்த ராசி சக்கரத்தின் நடுவில் இது கிழக்கும் மேற்குமாக போய்கொண்டே இருக்கும். இதை துருவ சக்கர நட்சத்திரத்திலிருந்து பார்த்தால் தெரியும். அது முன்னும் பின்னும் போகும். சூரியன் வடக்கும் தெற்கும் போய்கொண்டிருக்கிற அந்த அலைமெண்டுகள் எப்படி சுற்றி வருகிறது என்பதை இதை வைத்து கண்டுபிடித்து கொள்ளலாம். இவைகளெல்லாம் வான சாஸ்திரத்தில் தெளிவாக குறிக்கப்பட்ட விஷயங்களாகும். எல்லோருக்கும் எல்லாமே தெரியும்படியாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறேன். மேலும் கண்டினியூவாக இதை தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.